பாலாறு, கொசஸ்தலை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கட்டுமான பணிகளுக்கு மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. திருச்சி காவிரி ஆற்றில் இருந்து மணல் கொண்டுவரப்படுவதால் ஒரு லோடு மணல் 25,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், இதனை ஈடுகட்ட ஆற்காட்டில் உள்ள மணல் சேமிப்பு கிடங்கில் இருந்து மணலை அரசு விற்பனை செய்ய வேண்டும் என மணல் லாரிகள் சங்க கூட்டமைப்பின் மாநில தலைவர் யுவராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் 10லேருந்து 12 மணல் குவாரிங்க இயங்குது. ஆகவே நாங்கள் அங்கே போய் எடுத்துகிட்டு வரும்போது எங்களுக்கு காஸ்ட், இப்போ இதெல்லாம் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டரில் மணல் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே டோல்கேட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 500 ரூபா வரும். இப்போ திருச்சி போகும்போது எங்களுக்கு 2100 ரூபா டோல் வருது. அப்போ டீசல் இங்கே 3000 ரூபா போடக்கூடிய டீசல் அங்கே 9000 ரூபா ஆகுது. இந்த காஸ்ட்னால மணல் விலை ஒரு 17,000 ரூபா 5 யூனிட் மண் விற்றுந்தது இன்னைக்கு 25,000 ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ஆற்காடு வாலாஜால ஒரு ஸ்டாக் இருக்கு, ஆயிரக்கணக்கான லோடு ஸ்டாக் இருக்கு. அந்த மணலை ஒரு வாகனத்துக்கு ஒரு லோடு என்ற வரிசை முறையில் தமிழக அரசும் பொதுப்பணித்துறையோ இந்த மணலை எங்களுக்கு வழங்கினாங்கன்னா இந்த மணல் விலை ஏற்றத்தை கொஞ்சம் தடுக்க முடியும்.